ஜெயின் தோஸ் வெல்கம் பேக் டு ஆர்மி இன்ஃபோ தமிழ் சேனல். நம்ம 2026க்கான எஸ்எஸ்பி வேலைவாய்ப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1000+ வேகன்சிஸ் வந்து நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கான்ஸ்டபிள்லேருந்து ஹெட் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் நமக்கு வந்து வேகன்சிஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்காக அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 20/4/2026 தான் இருக்க போகுது. அதாவது ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி நம்மளோட லாஸ்ட் டேட்டாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கான்ஸ்டபிளில் பார்த்தீங்கன்னா டிரைவரும், செகண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெய்லரும், தேர்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்டன் கீப்பருக்கான வேகன்சிஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம் இருக்கணுங்கிற நம்ம வந்து வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் டிரைவருக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்துடலாம். இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10th முடிச்சிருந்தா போதும். கட்டாயமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெவி டிரைவர் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 27 வயசு வரைக்கும் வந்து இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உடல் தகுதியில் நம்மளோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 175 சென்டிமீட்டர் வந்து நமக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செஸ்ட் சைஸும் பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர் இருக்கணும். அதிலேருந்து நம்ம வந்து 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான்ஸ்டபிள் டெய்லருக்கான வந்து குவாலிஃபிகேஷனை வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து. கூடுதல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 வருஷம் வந்து டிப்ளமோ இல்லைனா ஐடிஐயில் வந்து டெய்லரிங் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18லேருந்து 23 வயது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உடல் தகுதியில் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 167.5 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி செஸ்ட் பார்த்தீங்கன்னா 78 சென்டிமீட்டரும், அதில் வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து 5 சென்டிமீட்டரும் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ஸ்டபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்டாக பார்த்தீங்கன்னா கார்டன் கீப்பர் தான் இருக்குது. அந்த கார்டன் கீப்பருக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 10th வந்து நம்ம முடிச்சிருக்கணும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் வந்து சான்றிதழ் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 23 வயது வரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 167.5 சென்டிமீட்டரும், அதே மாதிரி செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 78 சென்டிமீட்டர் இருக்கணும். அதிலேருந்து 5 சென்டிமீட்டர் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் கான்ஸ்டபிளோட வந்து குவாலிஃபிகேஷனாக இருக்க போது. இந்த 3 போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த செலெக்ஷனோட ப்ராசஸ் எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 rupees வந்து சார்ஜ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனு, SC ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் தான் இருக்க போகுது. செகண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்க போகுது. தேர்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்க போகுது. லாஸ்ட்டாக நம்மளோட வந்து மெடிக்கல் இருக்க போகுது. இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபைனல் மெரிட் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்செப்டோட வந்து செலெக்ஷனுக்கான ப்ராசஸாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. செகண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் இருக்குது. ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 20 ஏப்ரல் 2026 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கான செலெக்ஷனுக்கான டீட்டெயிலை வந்து பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 போஸ்ட் தான் இருக்குது. ஒன்று ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெடிக்கல் அசிஸ்டண்ட்டாக அதில் வந்து உமன்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க அந்த கேட்டகரியில் வந்து. செகண்டு பார்த்தீங்கன்னா பியூனர், அதாவது சிவில் இன்ஜினியரிங் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்டாக பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆப்ரேட்டர் தான் நமக்கு வந்து இருக்க போகுது செலெக்ஷனில். ஸோ இதோட டீட்டெயில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடியோ ஆப்ரேட்டருக்கான எலிஜிபிளை வந்து பார்த்துடலாம். ரேடியோ ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கல்வி தகுதியில் வந்து BE BTech வந்து எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இல்லைனா ஐடியில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை MCA வந்து நம்ம 3 வருஷம் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து இதோட பற்றி நாலேஜ் வந்துக்கான சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகேன்னு இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வந்து நமக்கு வந்து சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட நிறைய பேருக்கு வந்து கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வந்து முன் அனுபவம் இருந்தாலும் அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வேல்யூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயது வரம்பு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 18லேருந்து 28 வயது வரைக்கும் நமக்கு வந்து எலிஜிபிளாக இருக்க போகுது ஏஜ் லிமிட் வந்து. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து நர்ஸ்க்கு தான் நமக்கு வந்து அப்ளிகேபிள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கல்வி தகுதி பார்த்திங்கன்னா BSc நர்சிங் வந்து நமக்கு இல்லைனா GNM வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் தகுதி பார்த்திங்கன்னா மாநில நர்சிங் கவுன்சிலிங்கில் வந்து நம்ம பதிவு கட்டாயம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 18லேருந்து 28 வயது வரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து BSc நர்சிங் அப்படி இல்லைனா GNMல வந்து 3 வருஷம் நம்ம முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பியூனருக்கு பார்த்துடலாம். அதாவது நம்ம சிவில் இன்ஜினியரிங் தான் பார்க்குறோம். கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா BE BTech வந்து சிவில் இல்லைனா மெக்கானிக்கில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா MBA வந்து முடிச்சிருக்கணும், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்திங்கன்னா நமக்கு கட்டிடம் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களின் முன் அனுபவம் கட்டாயம் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்டுலேயும் இல்லைனா நம்ம இன்டீரியர் டிசைனிங்ஸ்லேயும் வந்து நமக்கு வந்து அடிஷ்னல் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18லேருந்து 28 வயது வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணுற ப்ராசஸை வந்து பார்த்துலாம் நமக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆன்லைன் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எந்த வெப்சைட்லன்னு பார்த்தீங்கன்னா ssbrecit.gov.in வெப்சைட்டில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டாக உடல்நிலை தேர்வு தான் இருக்க போது, பிஇடி டெஸ்ட்டு தான். அதுக்கு வந்து ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைட்டு, வெயிட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட் சைஸ் வந்து மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரன்னிங் இருக்க போது இதில் வந்து. அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிஇடி டெஸ்ட் வந்து இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரன்னிங் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்க போது, அதாவது நம்ம வந்து சிபிடி டெஸ்ட்டு தான் இருக்க போது. இந்த எக்ஸாம் வந்து எப்படி இருக்க போது, ஆஃப்லைன் இல்லை ஆன்லைனில் தான். அதேமாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் நமக்கு வந்து இருக்க போது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து 2 பேப்பராக இருக்க போது. ஃபஸ்ட்டு பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தொழில்நுட்ப அறிவுன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ப்ராசஸ் இருக்க போது எஸ்ஐக்கு வந்து. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள்.